మాటలు చెప్పాలంటే వైఎస్ఆర్ అంటే పేరు కాదు, బ్రాండ్. ఆ బ్రాండ్ ఎంత గొప్పదంటే ఆయన మరణించి 16 ఏళ్లైనా ఆయన కోసం తలుచుకోగానే మనందరి కళ్లల్లో కన్నీళ్లు సుడులు తిరుగుతాయి. అంత గొప్ప బ్రాండ్ మన వైఎస్ఆర్. దేవుడు పాలన, రాముడి పాలన గురించి చరిత్రలో విన్నాం. కానీ వైఎస్ఆర్ ముఖ్యమంత్రిగా ఉన్నప్పుడు మాత్రమే ప్రత్యక్షంగా చూశాం. ప్రతి గడపకి, ప్రతి గుండెకి తన పాలనను అందించిన ముఖ్యమంత్రి వైఎస్ఆర్ కనుకనే దేవుడి లాంటి పాలన వైఎస్ఆర్ పాలన అని ఇప్పటికీ మనం చెప్పుకుంటాం. ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் பவன் கல்யாண் அப்புறம் ஒரு பொய்யான பேச்சு பேசிட்டே சிஎம்மா இன்னைக்கு இருக்கிற இவிஎம் பாபுன்னு சொல்லுவோம் நாங்க. ஏன்னா இந்தியால எந்த ஸ்டேட்ல எலெக்ஷன் ஆனாலும் 6 மாசம் இவிஎம்ஸ் அப்படியே இருக்கணும். இதுதான் எப்பவுமே நடக்கிறது. ஆனா இந்த ஏபில மட்டும் எலெக்ஷன்ஸ் ஆன 10 நாளே ஒரு ஜீவோ கொடுத்துட்டு எல்லா இவிஎம் டெஸ்ட்ராய் பண்ணிருக்காங்கன்னா அவங்க இவிஎம் எப்படி மேனிபுலேட் பண்ணி இன்னைக்கு அவங்க ஜெயிச்சாங்களோ நீங்க பாக்கணும். ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு. கம்ப்யூட்டர்ல நீங்க ஓட்டு போட்டனுக்கு ஏபில எத்தனை ஓட்டு வந்திருக்கு, எனக்கு எவ்வளவு போல் ஆயிருக்குன்னு ஒரு டிஜிட்டல் நம்பர் இருக்கும் இல்லையா, நீங்க கவுண்ட் பண்ணும் போது கூட அதே நம்பர் இருக்கணும். ஆனா ஓட்டு போடுறதுக்கு இருக்கிற நம்பரோட கவுண்டிங்க்கு 45 லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா இருக்கு. அத பத்தி கோர்ட்ல நாங்க கேஸ் போட்டா இவிஎம்ஸ் இல்ல, ஏன்னா ஜீவோ கொடுத்து டெஸ்ட்ராய் பண்ணதுனால ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற போது நீங்க தெரிஞ்சுக்கணும், இவங்க இவிஎம் கவர்மெண்ட் தான் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. அந்த இவிஎம் வச்சுதான் அவங்க வந்திருக்காங்க. அதனாலதான் அவங்க ஜனங்கள அபிமானம் இல்ல. ஜனங்களுக்கு சொன்ன எந்த பேச்சு இன்னைக்கு செய்யணும்னா ஒரு இதுவே இல்ல. அவர் மேனிபெஸ்டோல சொன்னது செய்ய மாட்டேங்கிறாங்க. சூப்பர் 6 சொல்லி எல்லாரையும் ஏமாத்தி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சூப்பர் 6 கூட பண்ணலாம். சோ ஏபில நீங்க பாத்திருக்கீங்க, ஜூன் 4 வெண்ணுப்போட்டு தினம். வெண்ணுப்போட்டுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, கட்டப்பா குத்துனாரே பாகுபலி, அதுதான். அது சந்திரபாபு நாயுடுக்கு பேட்டன்ட் ரைட். முதல் பொண்ணு கொடுத்த மாமனாருக்கு பேக் ஸ்டாம்ப் பண்ணாரு என்டிஆருக்கு. அதுக்கப்புறம் ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு பண்ணிருக்காங்க. சோ இதுதான் இவரோட வேலை. எப்பவுமே மேனிபெஸ்டோல சொன்னது செய்ய மாட்டாங்க. ஆட்சி வர்றதுக்கு பொய் மட்டும் சொல்லுவாங்க. பொய்யான வழி என்ன எத்தனை இருக்கோ அதெல்லாம் பாப்பாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஷூட்டிங் பண்ணிட்டு ஷூட்டிங் பிஸில இருக்காங்க பவன் கல்யாண். எப்போ ஆடி அமாவாசைக்கு ஒரு வாட்டி வராங்க ஆந்திரா. ஆனா புதுசா பார்த்தா தமிழ்நாடுல வந்து ஒரு கிரீன் வேஷ்டி கட்டினாரு. அங்க பார்த்தா ஒரு ரெட் கலர் போட்டுட்டு வருவாரு, சனாதன யோதுன்னு சொல்லுவாங்க. திருமலையில இன்னைக்கு பார்த்தா எவ்வளவு பசு இறந்திருக்கு நீங்க பாத்தீங்க. திருமலை கோசாலையில பசுங்கிறதே நமக்கு கடவுள் மாதிரி. அங்க வரமாட்டாரு, ஏன்னா வந்தா கவர்மெண்ட் அவங்களுக்கு தான், அவங்களுக்கு கெட்ட பேர் வரும். ஸ்ரீகூர்மம்ல டாட்டாயிஸ், அது வந்து மகாவிஷ்ணு மாதிரி கூர்மம், அது இறந்தாலும் வரமாட்டாங்க. டெம்பிள்ஸ் எல்லாம் 10 கீத்தி எரியுது, வரமாட்டாங்க. சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு கஷ்டம்னா டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு வருவார். இப்ப திடீர்னு தமிழ்நாட்டுல வந்து நான் இங்கே பிறந்த இங்கே வளர்ந்த அவரு நம்ம பழனிசுவாமி என்னோட பக்தர், இவரோட பக்தர் சாமியா, அவருக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். சோ எங்க ஓட்டு போட்டாரோ அங்க ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்ல. ஆனா பக்கத்து ராஷ்டிரத்துக்கு வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. நமக்குள்ளும் நமக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் இல்லன்னா நமக்கு எலெக்ஷன் முன்னாடி நல்ல காசு கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்கன்னு ஓட்டு போட்டா இன்னைக்கு ஏபில எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ ஜனங்க, அதே கஷ்டம் எல்லா இடத்துல வரும். சோ நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அப்ப நல்லதே நடக்கும். அவங்க தொண்டர்கள் வந்து கூலி கிடையாது இல்லையா, இவர் சொல்ற பார்ட்டி ஜெண்டா தூக்குறதுக்கு மட்டும் கிடையாது இல்லையா, அதுக்கு ஒரு எஜெண்டா இருக்கணும் இல்லையா. சோ அந்த மாதிரி செய்யாதீங்க. விஜய் சாருக்கு நான் சொல்றது, ஒரு எம்ஜிஆர் மாதிரி, ஒரு ஜெயலலிதா மாதிரி, ஒரு என்டிஆர் மாதிரி வரமாட்டார். ஷூட்டிங்ல ஹைதராபாத்ல ரிலாக்ஸா இருப்பாரு. அவருக்கு வந்து டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாரு, ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியன் கிடையாது. எம்ஜிஆர் சார் ஒரு ஆர்டிஸ்ட் தான், ஜெயலலிதா மேம் ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஆனா முழுக்க அவங்க பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நல்லதே நினைச்சு நல்லதே செஞ்சாங்க. ஆனா இப்ப வரவங்க நீங்க பாக்குறீங்க டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாங்க. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஆந்திரால வந்து
பசு இறந்தாலும் திருமலால வர மாட்டேங்கிறாங்க. திருமலால தண்ணி குடிச்சு மர்டர் நடந்தது, ட்ரக்ஸ் விக்கிறாங்க, எல்லாமே டிவில வருது. ஆனா ஒரு ஆன்மீகம் பத்தி அவ்வளவு பேசுறவங்க அங்க வந்து பேசணும், தப்பு பண்ணவங்களை வந்து இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும், இவங்க பத்தி என்ன உண்மைகள் எல்லாம் வெளியே வர வைக்கணும்னு சொல்லி கேட்கணும். வரமாட்டார். ஷூட்டிங்ல ஹைதராபாத்ல ரிலாக்ஸா இருப்பாரு. சும்மா அங்கங்க மீட்டிங் வச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாடு வந்தாரு, நாளைக்கு கர்நாடகா போவாரு. அவருக்கு வந்து டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாரு. ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியன் கிடையாது. எம்ஜிஆர் சார் ஒரு ஆர்டிஸ்ட் தான், ஜெயலலிதா மேம் ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஆனா முழுக்க அவங்க பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நேசிச்சா எல்லா தொண்டர்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் நல்லது செய்யணும்னு நல்லதே நினைச்சு நல்லதே செஞ்சாங்க. ஆனா இப்ப வரவங்க நீங்க பாக்குறீங்க டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாங்க. சும்மா ஜனங்களை ஏமாத்துறதுக்கு அவங்களோட இருக்கிற கிரேஸ் யூஸ் பண்ணிட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அது தப்புங்கிற ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அது தப்புங்கிற. நீங்க நல்லது செய்யணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் வாங்க, ஃபுல் டைம் ஜனங்களுக்கு கொடுங்க, ஜனங்க கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது நீக்கிறதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, அதுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வாங்க. இது வந்து டிவிக்கு விஜய்க்கும் நானும் ஆர்டிஸ்ட் தாப்பா, யாரா இருந்தாலும் ஒண்ணுதான். நான் நிறைய மீட்டிங்ல சொன்னேன், பாலிடிக்ஸ்க்கு யாரு வேணாலும் வரலாம், ஆனா வரும்போது நல்ல எண்ணத்தோட வாங்க. ஏன்னா ஆந்திரால சிரஞ்சீவி சார் வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அந்த பார்ட்டி எடுத்து போய் காங்கிரஸ்ல மெர்ஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்கள நம்பி வந்தவங்க ரோட்ல நிக்கிறாங்க இல்லையா, உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு உங்க பின்னால வரவங்களை நீங்க ரோட்ல நிக்க வைக்கிறதுக்கு? அதே மாதிரி பவன் கல்யாண் பார்ட்டி வச்சாங்க, எலெக்ஷனே போல 2014. ஒரு நாள் தெலுங்கு தேசம் ஜெண்டா தூக்க சொல்லுவாங்க, ஒரு நாள் பிஜேபி ஜெண்டா தூக்க சொல்லுவாங்க, ஒரு நாள் மாயாவதி மேடம் கூட எலெக்ஷனுக்கு வந்தாங்க 2009, அவங்க கொடி தூக்க சொல்றாங்க. அவங்க தொண்டர்கள் வந்து கூலி கிடையாது இல்லையா, இவர் சொல்ற பார்ட்டி ஜெண்டா தூக்குறதுக்கு மட்டும் கிடையாது இல்லையா, அதுக்கு ஒரு எஜெண்டா இருக்கணும் இல்லையா. சோ அந்த மாதிரி செய்யாதீங்க. விஜய் சாருக்கு நான் சொல்றது, ஒரு எம்ஜிஆர் மாதிரி, ஒரு ஜெயலலிதா மாதிரி, ஒரு என்டிஆர் மாதிரி ஜனங்க நம்மளை நம்பும் போது, நம்ம பின்னால வரும்போது அவங்களுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் நம்ம ஃபைட் பண்ணோம். திடீர்னு நடுவுல போக கூடாது.